ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜவ்வரிசி பாயாசம் செய்கிறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுக்க போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றாமல் நம்ம காய்ச்சிக்கிட்டோம்னா தான் பால் பாயாசம் கொஞ்சம் நல்லா திக்காக நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், பால் இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக எப்படி பொங்குமோ அந்த மாதிரி பொங்க விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்காக நல்லா கொஞ்சம் கரண்டி போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே ஏடு பிடிக்காமல் பால் ஆடை பிடிக்காமல் இருக்கும். ஓகே, பால் காய்ச்சினதும் ஆற விட்டுருங்க. இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அந்த நெய் நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி இது எல்லாமே நமக்கு என்னென்ன வேணுமோ நம்மளோட ஆப்ஷனல் தான். அந்த மாதிரி இன்னும் என்ன வேணுமோ எல்லாமே போட்டு நல்லா நெய்யில் பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பொரிஞ்சதும் வெறும் அந்த நட்ஸு மட்டும் நான் தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். அதே பாத்திரத்தில் அந்த நெய் இருக்கிறதுலையோடைய சேர்த்து நான் 1 கப் அளவுக்கு லைலான் ஜவ்வரிசி இருக்குல்ல, அந்த லைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். அந்த ஜவ்வரிசியை நல்லா நெய்யில் போடும்போது பாருங்கள் அந்த மாதிரி பொரியும். அதுக்காக வேண்டி தான் நெய்யில் போட்டு நல்லா நம்ம பொரிய விடணும். ஸோ அந்த மாதிரி பொரிய விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் நெய் எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக நெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஏன்னா நெய்யில் தான் அது ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் நல்லா நெய்யில் பொரிய விட்டு வச்சுக்க போகிறேன். நல்லா அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா நான் கொஞ்சம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிவிட்டு தான் நான் பொரிய விடுவேன். ஸோ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1க்கு 2 பங்கு தண்ணி விட்டாலும் சரி, இல்லை அந்த ஜவ்வரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சாலும் ஓகே. நான் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட போகிறேன். மூடி போட்டால் நம்ம ப்ரெஷர்லாம் கொடுக்க வேணாம். நார்மலாக சும்மா லிட்டை சும்மா மேலே வச்சா ஓகே போதும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வெந்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் திறந்துட்டா ப்ரெஷர் எதுவும் போடலை. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட காமிச்சேன். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே, இது நல்லா வெந்துருச்சு. இது இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்யும் போது வெந்துருச்சான்னு தெரிலனா கொஞ்சம் அமுக்கி பாருங்கள், தெரிஞ்சிடும். நான் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு எனக்கு வெந்துருச்சுன்னு. இருந்தாலும் ஒரு அமுக்கி பார்க்குறேன். இது கூட நம்ம இப்போ எடுத்து ஆற வச்சிருந்த பாலை இப்போ சேர்த்துடலாம். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிருந்த பாலை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா இப்போ கிண்டி விட்டதுக்கப்புறம் இது கூட இப்போ என்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் 1 கப்பு ஜவ்வரிசிக்கு நான் 2 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு மேபி சுகர் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் 1/2 1:2 அப்படிங்கிற இதில் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நல்லா சர்க்கரையை நல்லா கொட்டி கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வறுத்து வச்சுருந்த பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நான் கண்டன்ஸ் மில்க் சேர்ப்பேன். பட் ஆனால் என்கிட்ட இப்போ கண்டன்ஸ் மில்க் இல்லை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, பால் பவுடர் இருக்குல்ல, மில்க் பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து நான் டேரெக்டாக போட்டு அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் கட்டி பாயும். நான் அதே மாதிரி போட்டுட்டேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு கொஞ்சமாக பால் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பாலில் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. பட் பாருங்கள், இப்போ நான் டேரெக்டாக போட்டாலும் நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் போட்டேன். மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் பாயாசம் கொதிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் பால் திரிஞ்சிடும். ஸோ அதனால் நெய் விட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட பாயாசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மூடி பாயாசம் இந்த பாயாசம் இல்லை, எந்த பாயாசத்துக்கு இருந்தாலும் மூடியை இந்த மாதிரி கேப் விட்டு மூடுங்க. அப்படியே மூடினீங்கன்னா பாயாசம் அந்த மேலே உள்ள தண்ணியெல்லாம் தட்டில் உள்ள தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். ஸோ அதுக்காக சொல்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா முந்திரி பாதாம்லாம் போட்டு செம்மையாக டேஸ்ட்டாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஜவ்வரிசி பாயாசத்தை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில்